செரி டொமேட்டோ செடியை இதில் வந்து வைக்கிறதுக்காக நான் அந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த செரி டொமேட்டோ வந்து நாங்கள் விதை வாங்கி போட்டு வளர்த்தோம். அது நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலான்ட்டு வைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் நட்டு விடணும். அதனால் மண் கொஞ்சம் நல்லா கீறி விட்டுட்டோன்னா நல்லா அந்த ஏர்லாம் நல்லா அதுக்கு வேருக்கு நல்லா கிடைக்கும். மண் லூஸாக இருந்தால் தான் ஏர் வந்து அதுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக இந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து டொமேட்டோ செடியை நட்டலாம். இதுக்கு வந்து நாங்கள் டொமேட்டோ விதை வாங்கினோம். செரி டொமேட்டோ விதை வாங்கி இந்த சின்ன டப்பில் வந்து போட்டு வளர்த்துருக்கோம். பாருங்கள் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நான் இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் செடி எடுத்து அதில் நான் நட்டு விட போகிறேன். ஏன்னா மொத்தமாக இதிலேயே வளராது, இது வளரையும் கஷ்டமாக இருக்கும். அதனால் தனித்தனியாக இதை பிரித்து வைக்கணும். அதனால் இதை அப்படியே பிரிக்க போகிறேன். இதை எப்படி எடுக்க முடியும்னு தெரியல, பார்க்குறேன். பொறுமையாக தான் பார்த்து எடுக்கணும். பார்த்து எடுத்துறேன். இந்த வந்துடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் நட்டு விடலாம். இது அப்படியே ஒரு செட்டு அப்படியே நட்டு விட்டுருவோம். இங்கே ஒரு நட்டுட்டேன், இங்கே கொஞ்சம் இப்படியே நட்டுடலாம். ஆக்சுவலி நான் இந்த பேக்கில் வந்து சிறுகீரை விதை போட்டிருந்தேன். அது ஏன் சரியாக வரலன்றது எனக்கு தெரியல. மண் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. இல்லை அதுக்கு சப்போர்ட் கிடைக்காம அது எல்லாம் சாஞ்சு போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு செடி தான், 1 2 கொஞ்சம் தான் முளைச்சிருக்கு. நிறைய முளைச்சிது. ஆனால் அது தண்ணி ஊற்றுறதுல ஒரு மாதிரி ஆக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி தான் என்னமோ நிற்கிது. சரி, இந்த தக்காளி செடியும் இப்படி நட்டு விடுறேன். இது எப்படி நடணும்னு தெரியல. ஆனால் 4-5 சேர்த்து தான் நட்டு விட்டுருக்கேன். இது எப்படி வளருதுன்றதை பார்ப்போம். இப்போ நல்லா இதில் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ செடிக்கு இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். செடி வந்து நம்ம மோஸ்ட்லி ஈவினிங் நட்டு வச்சோம்னா நல்லா கிரிப்பை பிடிச்சிக்கும். அதனால நான் இதை ஈவினிங் தான் நடுறேன். இது நாங்கள் செரி டொமேட்டோ வளர்க்குறது தான் ஃபஸ்ட் டைமு. இது எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். இன்னொரு பேக்லேயும் இப்படி நட்டுக்கிறேன். இப்படி எடுத்துருக்கேன். இது ஒரு 2 இடத்துல நட்டுடலான்னு பார்க்குறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டொமேட்டோவும் நான் நட்டுட்டேன். கொஞ்சம் தான் அந்த டப்பாவில் இருக்குது. அதை வந்து வேறு பேக்கில் இதில் நட்டு விட்டுடலாம். தண்ணி ஊற்றி விட்டேன். இது அப்படி தண்ணி நல்லா இறங்கிடும். இது வந்து நான் இந்த சிமெண்ட்டு பேக் தான் இது. அதை வந்து மடக்கி வச்சு அதில் மண் போட்டு வச்சுருக்கேன். எல்லா செடிக்கும் அப்படி தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்போ வந்து விதை போட்டாலும் ஒரு சின்ன டப்பில் முதலே போட்டுட்டு நல்லா வளர்ந்த பிறகு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி தான் இந்த டொமேட்டோ செரி டொமேட்டோ போட்டிருக்கேன். இப்போ வந்து மாடியில் வந்து மணத்தக்காளி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இதை இப்போ வந்து கட் பண்ணி எடுக்கலான்ட்டு இருக்கேன். இதை கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது நல்லா செழிப்பாக வந்திருக்கு. இது வெறும் நான் சிமெண்ட் பேக்கில் தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி விட நமக்கு நல்லா புது இலைகள்லாம் துளுர்த்து வரும். இது சமைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அப்படியே கீழே இருந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நல்ல இலையெல்லாம் ரொம்ப செழிப்பாக நல்லா இருக்குது.
மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால நம்ம வயிற்று புண்ணெல்லாம் இருந்தால் சரியாயிடும். இது வந்து ஒரு கசப்பு தன்மை கொஞ்சம் கொண்டு இருக்கும் கீரையில். அதனால் நல்லா பாசிப்பருப்பு நிறைய போட்டு நம்ம செஞ்சோன்னா இந்த கசப்பு வந்து இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு நம்ம கடைஞ்சி எடுத்து புளி ஊற்றி கடைஞ்சி எடுத்துட்டோன்னா தாளிச்சிட்டா நல்லாயிருக்கும் அந்த கீரை சாப்பிட்றதுக்கு. இது நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலையே வளர்ந்து எடுத்து கீரைன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இதில் நம்ம பூச்சி மருந்தெல்லாம் போடாததுனால இது ரொம்ப நல்லது. பாருங்கள், இதில் வந்து இந்த கருப்பு கலராக பழம் இருக்குது. இந்த மணத்தக்காளி பழம், இதை காய வச்சிங்கன்னா நம்ம மணத்தக்காளி வத்தல் எடுத்துக்கலாம். இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கெலாம் இதை தான் போடுவாங்க. இந்த பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது 2-3 இடத்துல வளர்ந்துருக்கு. இது ஒரு அடுக்காக இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கிறேன். இது ஒரே நாள் நம்ம சமைக்க முடியாது, யாருக்காவது நம்ம கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இது இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சமைக்கிறதுனால சமைச்சிக்கலாம். இது நிறைய வளர்ந்துருக்கனால தான் நான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறேன். அப்போ தான் கட் பண்ணால் தான் புதுசாக இலைகள் வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனால் இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கட் பண்ணிட்டால் நல்லது. பாருங்கள், இது வந்து ஒரு பேக்கில் இருந்த செடி தான் இது. இவ்வளோ நல்லா நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ அதான் இடம்லாம் இல்லாதவங்க வந்து இதை மாதிரி பேக் கிடச்சிருந்தா, இல்லை அரிசி பேக் இருந்தால் கூட அதை மடக்கி அதில் மண் போட்டு இந்த மாதிரி நம்ம செடி வச்சு வளர்த்துக்கலாம். நமக்கு வேண்டிய கீரைகளை நம்ம வீட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் கீரை. இது பழம். இது இப்போ சாப்பிட போகிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இனிமேல் இது நல்லா துளிர் வரும். இது நான் 2வது டைம் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இன்னொரு பேக்லேயும் செடி நல்லா நிறைய இருக்குது மணத்தக்காளி கீரை. இதை வந்து அப்புறமா அடுத்த வாரம் வந்து கட் பண்ணிப்பேன். இன்றைக்கி செடிக்கு இருந்து தண்ணி ஊற்றிட்டு அங்கே என்ன நல்லா இருக்குதோ அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். செடிக்கு தண்ணி ஊற்றும்போது மாடியில் போய் தண்ணி ஊற்ற போகும்போது பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் பழுத்திருந்தது. இது ஒரு 3 கொய்யா பழுத்திருக்கு. இது வந்து அணில் கடித்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லாயிருக்கும் அணில் கடித்தது. அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொய்யாப்பழம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் மாங்காய் வந்து மாமரத்துலேருந்து இப்போ பிஞ்சு பிடிக்க ஆரம்பித்தனால நிறைய மாவு பிஞ்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சைஸில் இப்போ விழுந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஊறுகாய் போடலாம். இதை மாவடு ஊறுகாய் போடலாம். அப்படியே கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து விட்டோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு மாவடு ஊறுகாய் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆனால் நான் எப்படி பண்ணுவேன்னா, இது தோலெல்லாம் சீவிடுவேன். சீவிட்டு கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு தாளித்து விட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் அந்த மாடலில் தான் செய்வேன். அதுக்கப்புறம் இது சீத்தாப்பழ மரத்தில் வந்து இது ஒரு காய் மட்டும் விளைஞ்ச மாதிரி இருக்குது. நிறைய காய்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் விளையலை. இது மட்டும் விளைஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது பழுத்துரும். இது ஒரு 2 நாளில் பழுத்துரும். நம்ம இதை வந்து பறித்து எடுத்து வச்சோன்னா பழுத்துரும். அதனால் இதை பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் மாடிக்கு போயிட்டு இந்த நித்திய கல்யாணி பூ எடுத்துகிட்டு வந்தேன், பூத்த பூ. ஆனால் அதை அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இது வாடியே போயிடுச்சு. நான் பறிக்கும்போது நல்லா இருந்தது. இப்போ நான் ரொம்ப நேரம் கழித்து வீடியோ எடுத்தனால இது கொஞ்சம் வாடியே போயிடுச்சு. இது நல்லா வாசமாக இருக்கும். இது தலைக்கு வைக்கலாம் கட்டின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். வந்து மாடியில் வந்து மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ வச்சுருக்கேன். இந்த சங்குப்பூ வந்து டெய்லி இந்த அளவுக்கு பூக்குது. இந்த பூவை நான் வந்து டெய்லி கலெக்ட் பண்ணி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். சனிக்கிழமை வந்து கோவிலுக்கு போகும்பொழுது சனீஸ்வர பகவானுக்கு இந்த மாலையை கட்டி போடுவோம்.
அதுமாரி மாடி தோட்டத்தில் மிளகாய் செடி வச்சுருக்கேன். அந்த மிளகாய் பழம்லாம் நல்லா பழுத்துருக்கு. அந்த இதில் வந்து ஒரு 10 பழம் பழுத்து இருந்தது. அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த 10 பழங்கள் பார்த்திங்கன்னா நான் இதை காய வச்சுருவேன். நல்லா காய வச்சுட்டோம்னா போதும். நல்லா காஞ்சிச்சின்னா நமக்கு இது காஞ்ச மிளகாய் ஆகிடும். நம்ம மிளகாய் செடி வந்து ஒரு மிளகாய் செடி தான் இருக்குது. அதில் வந்து எனக்கு தேவையான மிளகாய் கிடைக்கிறதுனால நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதேமாரி நம்ம மாடியில் வந்து நிறைய கீரைகள்லாம் இருக்குது. அதான் மணத்தக்காளி கீரை நிறைய வச்சுருக்கேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி பழம் கிடைக்குது. இவ்வளோ பழம் இன்றைக்கி கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இந்த மணத்தக்காளி பழம் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மணத்தக்காளி பழம் அப்படியே நம்ம சாப்பிட்லாம், இனிப்பாக இருக்கும். இதே மணத்தக்காளி நிறைய காய் பழம் எல்லாமே பறித்து வந்து நம்ம வத்தல் மாதிரி போட்டுக்கலாம். கடைகள்லேயும் வந்து மணத்தக்காளி வத்தல்னு விற்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம காரக்குழம்பு செய்யும்போது மணத்தக்காளி போட்டு அந்த வத்தல் போட்டு காரக்குழம்பு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ வந்து நிறைய பூ வந்து பறிக்காத டைமில் அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து காய் காய்ச்சி இந்த முடிய விதைகள் வந்துடுது. இந்த மாடலில் தான் காய்க்குது. இது வந்து காஞ்சி போயிடுச்சு. காஞ்சி போனதுனால விதைகள் நிறைய இருக்கும் இதில். அதனால் விதைகளுக்காகவே நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை எடுக்கலைன்னா அது செடியிலேயே வந்து நம்ம தண்ணி ஊற்ற இது அப்படியே வெடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்படியே இந்த மாதிரி வெடித்து அந்த பூவெல்லாம் இந்த விதையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது. அதனால் நான் இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த விதைகளை கலெக்ட் பண்ணி வச்சு வேணும்போது நம்ம செடிக்கு போட்டு நம்ம செடி வேணும்னா மறுபடியும் வேறு இடத்துல போட்டுக்கலான்றதுக்காக இந்த விதைகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லை யாரும் விதை கேட்டால் கூட தெரிஞ்சவங்க யாரும் கேட்டால் நம்ம கொடுத்துக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் நான். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் மாடியிலேருந்து கலெக்ட் பண்ணது, தோட்டத்துலேருந்து கலெக்ட் பண்ணது. மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இது ஒரு 3 பூ தான், ஒரு செடியிலேருந்து 3 பூ பூத்துருக்கு. ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு, நல்ல பெரிய பூவாக இருக்குது. அதனால் இதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாடி தோட்ட கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ மாடியில் ஏதாவது நம்ம வேஸ்ட்டு டப்பா போட்டு நம்ம செடிகள் வளர்க்கலாம். நமக்கு இடம் இல்லையேன்ற ஃபீலிங்கே வேண்டாம். எந்த ஒரு பேக் இருந்தால் கூட நம்ம மண் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம செடிகள் வளர்க்கலாம்.